ஹாய் கைஸ், வெல்கம் டு சோனியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் பிரிஞ்சி தாங்க. ஓகேங்களா, நான் எப்படி வந்து செய்கிறேன்ற மெத்தடில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்துக்கிட்டேன். அந்த காலிஃப்ளவர் பூ வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நார்மலாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்களோ சுடு தண்ணியில் வந்து கொதிக்க விட்ட பிரகாரமாக அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி அதில் வந்து போட்டுடணும். அதில் வந்து காலிஃப்ளவர் தண்ணியில் கொதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நார்மல் எல்லோரும் போடுற மாதிரி தான் கொதிக்க விட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா குக்கர் ஒரு பக்கம் வச்சு அதுக்கு வந்து பிரிஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு பார்த்தோன்னாக்கா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் ரெகுலராக போடுவீங்களோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு 5 ஸ்பைசஸ் தான் போடுவேன். பிரியாணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இன்னும் ஒரு நேம் எனக்கு தெரியலங்க. ஓகேங்க, இதெல்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு 5-6 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சின்ன ஆனியன் எடுத்துக்கிட்டேன், அதனால் 5-6 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஆனியன் வேணும்னாக்கா நீங்கள் 3 இருந்தால் போதும். ஓகேங்களா, இந்த ஆனியன்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சி வந்து 1 கப்பு தான் வந்து செய்ய போகிறேன். ஓகேங்களா, ஸோ 1 கப்புக்கு எனக்கு 5 ஆனியன் போதும், சின்ன ஆனியன். ஓகேங்களா, ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், ரொம்ப ஃப்ரை ஆக விடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு வந்து பார்த்தினாக்கா பச்சை மிளகா 2 அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தினாக்கா காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை வந்து தண்ணிலாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் வந்து லைட்டாக மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே வந்து பார்த்தினாக்கா ஆயிலை வந்து ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பிரிஞ்சியில் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே வந்து போட்டால் எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஜஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள், சால்ட்டு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒன்றா எடுத்து போடும் போது டேஸ்ட்டாக வந்து செம்மையாக இருக்கும். மொத்தமாக எடுத்து தூவினாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதை ஒரு பக்கம் வந்து ஃப்ரை பண்ண எண்ணெயில் வந்து ஆயிலில் போட்டு சைடில் வந்து பார்த்தினாக்கா எங்கள் ஆனியன் வந்து வதக்குனேன் இல்லைங்களா. ஸோ வந்து சைட் பை இதையும் வந்து பார்த்துட்டு நல்லா ஆனியனும் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. அந்த 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட வந்து பார்த்தினாக்கா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தினாக்கா காலிஃப்ளவர் போட்டு இல்லைங்களா, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் நசுக்கி ஆட் பண்ணிட்டேங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் நான் எப்பவுமே எடுப்பேன், பாக்கெட்டோவில் வாங்க மாட்டேன், ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ சமைக்கிறதுக்கு அப்பப்போ ரெடி பண்ணிப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா என்னென்ன வெஜிடேபிள் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தினாக்கா கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கினேன். நல்லா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து என்னென்ன மசாலா வேணுமோ நான் வந்து என்ன ஆட் பண்ணேன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தினாக்கா தயிர் ஆட் பண்ணேன். தயிருக்கு அப்புறம் லெமன், கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நிறைய எடுக்கல, ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். லெமன் வந்து குட்டி லெமனில் ஒரு 1/4 அதை மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், வேறு எந்த ஒரு மசாலாவும் போடல. ஓகேங்களா, அப்புறம் புதினா இந்த வெஜிடபிளாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா மசாலா மிளகாய் தூள், அப்புறம் சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லெமன். ஓகேங்களா, இதெல்லாம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து அந்த அரிசி ஊற வச்ச 1 கப் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே தொழவிட்டு அதுக்கப்புறமா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா கொஞ்சம் வெஜிடபிளுக்கும் தேவைன்றதால கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகேங்களா, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, என்னோடய சேனலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு வறுத்து வச்ச காலிஃப்ளவர் வந்து பார்த்தினாக்கா சாதம் ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.